கவி ஸ்பெஷல் கிச்சனில் மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறது, பச்சை மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கிளி மூக்கு மாங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுக்கிறேன். ஒரு மாங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மாங்காயில் பொடிசாக அரிஞ்சு பச்சை மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 டிஷ்ஷு செய்யலாம். நம்ம ஊறுகாவுக்கு தோலோட கட் பண்ணிக்கலாம். பொடிசா எடுத்து வச்சிடறேன். மாங்காய் தொக்குக்கு நம்ம காய் சீவுறதுல தோல் சீவிக்கலாம். தோலை சீவிட்டு நம்ம தோல் மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு நம்ம காய் சீவுறதுலாம் நம்ம சீவிக்கலாம். மாங்காய் மேலே தோல்லாம் சீவியாச்சு. நம்ம காய் சீவுறதுல அழகாக சீவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பொடிசாக திருவி வச்சுக்கலாம். காய் திருவத்தில் நம்ம ஒரு மாங்காய் காய் சீவுறதுல சீவி வச்சுக்கணும். மாங்காய் தொக்கு செய்ய பச்சை மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த சைஸுக்கு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். வெறும் கடாயில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா செவந்துச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடுகு சரியா பொரியலாம். தொக்கு கசப்பு கொடுக்கும். கடுகு நல்லா பொரியணும். இப்போ நம்ம இதை எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம வேற ஒரு கடாயை வச்சாச்சு. அடுப்பில் சமையல் எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். மிளகாய் 3 கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்படி காரம் இருக்காது, கலருக்கு தான். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு. நல்லா எண்ணெயில வதக்குங்க. கலர் கொடுக்கும். நல்லா எண்ணெயில வதக்கினா தூள். தொக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுடலாம். 10 பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சுக்கிறேன். அது போட்டுக்கலாம். ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்க 1 டீஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா மாங்காய் புளிப்பு காரம் இனிப்பு சேர்ந்தா சூப்பரா இருக்கும் இந்த தொக்கு. நம்ம ஒயிட் சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கெல்லாம் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கடுகு வெந்தயம் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். மாங்காய் சீவி வச்சுக்கிற மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாங்காயில் இருக்கிற ஈரம்லாம் போனோம். மாங்காய் பச்சை வாசனை போனோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. அந்த மாங்காய் பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எப்படி பிரிஞ்சு வருது பாருங்க. இதுதான் பதம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பச்சை மாங்காய் ஊறுகாய் நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த மாங்காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுடலாம். தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஊறுகாய் தாளிக்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. சமையல் எண்ணெய் ஒரு 50 மில்லி ஊற்றிக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊறுகால கடுகு தாளிச்சு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி ஆகி போச்சு ஊறுகாய், பச்சை மாங்காய் ஊறுகாய். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு பச்சை மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தேன். நான் ரெடி பண்ணிட்டேன்.
நான் எப்படி செஞ்சேனோ அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.